சபாநாயகர் அப்பாவு தொகுதியில் வெள்ள நிவாரணத் தொகையாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3ஆம் நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த பரமேஸ்வரபுரம் கிராமத்தில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடிய அரசு நிவாரணம் தொகை 1000 ரூபாய் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆளுங்கட்சியினர் மிரட்டுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 6000 எங்களை எந்த மாவட்டத்தில் சேர்த்துருக்கு? குமரியிலையா தென்காசிலையா? நெல்லை மாவட்டத்து ஆட்கள் நாங்கள். இவ்வளோ வெள்ளமும் வந்திருக்கு. இந்த வெள்ளத்துக்கு எங்களுக்கு எல்லா ஆதாரமும் எங்கள் கையில் இருக்குது. அனுப்பி விடுதோம். எங்களுக்கு 6000 ரூபாய் கண்டிப்பாக வேணும். அரிசியை குடலில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. யார்? ஆளுங்கட்சியினர். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆளுங்கட்சியினர் இப்போ எங்களை வந்து மிரட்டுதாங்க. வாங்குதியெல்லாம் வாங்கலையா? இதே மிரட்டல். நாங்கள் வேண்டாம்.